ஜாப்ஸ் தகவல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இங்கேருந்து தான் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன ரெக்ரூட்மெண்ட்காக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் வந்து 27th டிசம்பர் அண்ட் இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 16. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, என்ன மாதிரியான லொக்கேஷன்ஸ்லாம் வந்து இந்த ஜாப் போஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் தான். எந்த ஹார்ட் காப்பி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கம்ப்ளீட்டாக இது ஆன்லைன் மோடில் தான். ஃபீஸ் டெபாசிட் பண்ணுறது எல்லாமே வந்து ஆன்லைன் மோட் தான். அண்ட் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்ஷூர் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். ஸோ இது வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒன்று அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் எக்ஸாம் டிலே ஆகுதோ இல்லை அந்த மாதிரி எதனா ஒரு லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் அப்டேட்ஸ் இருந்தாலும் அது நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கான கால் லெட்டர் இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து இமெயில் மூலிமா மட்டும்தான் அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. எந்த ஹார்ட் காப்பியும் உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு சென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஒரு 3 ஃபேஸஸாக போகுது. அதாவது ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3 இந்த மாதிரி 3 ஃபேஸஸாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், ஃபேஸ் 2 வந்து மெயின் எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரி டெஸ்ட்டு, குரூப் எக்ஸசைஸ், இன்டர்வியூ, அதாவது பர்சனல் இன்டர்வியூ அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த பேசிஸில் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த கேண்டிடேட்டும் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு மேலே வந்து சப்மிட் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் தரத்துக்கு முன்னாடி சிபில் ஸ்கோர்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அப் டு டேட் இருக்கா, அது உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் ஃபால் ஆகுதா அப்படின்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க நீங்கள் டேட் ஆஃப் ஜாயினிங்க்கு முன்னாடி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர் அப்படின்னு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 600 வேக்கன்சிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூபிடிக்கும் வந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட லாஸ்ட் டேட் வந்து ஜான்வரி 16, 2025. அண்ட் ஃபேஸ் 1ஓட எக்ஸாம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 8 அப்படின்னா 15 இந்த 2 டேட்டில் நடக்குது. இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான கால் லெட்டர்ஸ் வந்து February 3rd or 4th வீக்கில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல். அண்ட் இன்கேஸ் நீங்கள் அதில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமுக்கான கால் லெட்டர் வந்து ஏப்ரல் 2nd வீக். அண்ட் மெயின் எக்ஸாமோட ஃபேஸ் 2 வந்து ஏப்ரல் ஆர் மே இந்த மந்தில் எதனா ஒரு மந்தில் இருக்கும். அண்ட் அதோட ரிசல்ட் வந்து மே ஆர் ஜூனில் இருக்கும். அண்ட் அதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபேஸ் 3ஓட கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதும் எல்லாமே வந்து மே ஜூன். அண்ட் சைக்கோமெட்ரி டெஸ்ட் எல்லாமே வந்து அந்த மே ஜூனுக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிக்ளரேஷனோட ஃபைனல் ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து மே ஜூன்லேயே கொடுத்துருவாங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து என்றைக்கு நடக்கும்னா ஜான் ஆர் ஃபெப்பில் வந்து கால் லெட்டர்ஸை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதோட எக்ஸாமினேஷன் மந்த் வந்து February மந்தில் இருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் வந்து என்ன மாதிரியான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேஜில் ப்ரிலிம் எக்ஸாம் அதாவது ஃபேஸ் 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ த டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஷின்ஸ் இருக்கும். குவான்டிடேட் ஆப்டிடியூட் வந்து 30 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு ரீசனிங் அபிலிட்டி வந்து 30 கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100, டோட்டல் கொஷின்ஸும் வந்து 100. ஸோ ஒவ்வொரு செக்ஷனும் பார்த்தீங்கன்னா 20 minutes ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு வந்து இந்த ஃபேஸ் 1 எக்ஸாம். ஸோ இதில் வந்து ப்ரிலிம்ஸோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த கட் ஆஃப் க்ரைட்டீரியாவுமே கிடையாது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து எந்த செக்ஷனல் கட் ஆஃபும் கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க வந்து எப்படி அவங்க கேல்குலேட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 times ஆஃப் தி நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ். அதாவது ஒவ்வொரு கேட்டகரிலையும் நீங்கள் 10 times அதை விட அதிகமாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுவீங்க. மெயின் எக்ஸாமோட சிலபஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க. அண்ட் அதில் வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் ஆஃப் வந்து 50 மார்க்ஸ் இருக்குது.
ஸோ 200 மார்க்ஸில் டோட்டல் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 170 கொஷின்ஸ். என்னென்ன செக்டார்லேருந்து வருதுன்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு எக்கானமி ஆர் பேங்கிங் நாலேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக 170 கொஷின்ஸு டோட்டலாக 3 ஹவர்ஸ்க்கு இந்த எக்ஸாம் போகுது. அண்ட் இதில் இன்னொரு பேப்பரும் வேறு இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து என்ன மாதிரிலாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இமெயில்ஸ், ரிப்போர்ட், சிச்சுவேஷன் அனாலிசிஸ், இந்த மாதிரி அது ஒரு 50 மார்க்குக்கு தராங்க. ஸோ அது வந்து அரௌண்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு போகுது. ஸோ டோட்டலாக மெயின்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 250 மார்க்ஸ். ஸோ ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் ஆஃப் த கேட்டகரி வைஸ் வேகன்சிஸ், ஃபேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ஆஃப் த கேட்டகரி வைஸ் வேகன்சிஸ். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அதில் டாப் கேட்டகரியில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதுக்கு வந்து ராங் ஆன்சர்ஸ்க்கு பெனால்ட்டி கண்டிப்பாக உண்டு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/4 ஆஃப் தி மார்க் வந்து பெனால்ட்டியாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் 3ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து குரூப் எக்ஸைஸ்க்கு 20, இன்டர்வியூக்கு 30, டோட்டலாக வந்து 50 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ், அதாவது மெயினில் 250, குரூப் எக்ஸைஸில் 50, இது ரெண்டும் சேர்த்து 300. நார்மலைஸ்டு மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 75, அதில் 25, டோட்டலாக 100. ஸோ ப்ராப்பரான ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. கரெக்டான ஸ்பெல்லிங் உள்ள, டேட் ஆஃப் பர்த் உள்ள ஐடி ப்ரூஃபை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஜாயினிங் லெட்டர் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பாண்ட் வந்து அலோகேட் பண்ணுறாங்க ஒரு 2 lakh rupeesக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு நீங்கள் அந்த பீரியட் வந்து சர்வ் பண்ணுற மாதிரி அந்த பேங்க்கில். ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்ட் வந்து போடுவாங்க. நீங்கள் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸாக ஜாயின் பண்ணிங்கன்னா 2 இயர்ஸ்க்கு நீங்கள் அந்த போஸ்டிங்கில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 750 rupeesம், அண்ட் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. அதுக்கான வெப்சைட் லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் லெட்டர் ஒன்று இருக்கும், அனெக்சர் 2. ஸோ அதில் வந்து உங்கள் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் வந்து பேஸ்ட் பண்ணணும். இன்கேஸ் லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இல்லாதவங்க ரைட் ஹேண்ட் தான் வைக்க முடியும் அப்படின்றவங்க ரைட் ஹேண்டில் வச்சுக்கலாம். ஸோ என்ன மாதிரியான ஐடி ப்ரூஃப்லாம் வந்து அக்செப்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட், ஆதார், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி கார்டு, பேங்க் பாஸ்புக், இதெல்லாமே வந்து டியூலி அட்டஸ்டட் ஃபோட்டோகிராஃப் அதோடு இருக்கணும். பேஜில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டேட்டில் வந்து எந்த லொக்கேஷன் வந்து எக்ஸாமினேஷன் சென்டராக வைக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் சென்டர் வந்து நடக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி. அதே மாதிரி பாண்டிச்சேரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரியில் எங்கே வேணாலும் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டில் இருந்தீங்கனாலும் நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி எப்படி அப்லோட் பண்ணணும், அது எப்படி ஸ்கேன் பண்ணி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைஸில் தான் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும், இவ்வளோ எம்பி தான் இருக்கணும், இவ்வளோ கேபி தான் இருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி கரெக்டாக எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வேக்கன்சிஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.